ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் டீ போடுற நேரத்தில் கோதுமை மாவில் பஞ்சு போல் பணியாரம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி இது. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். பணியாரம் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரில் மாவளந்து எடுத்துக்கோங்க. இனிப்பு குழிப்பணியாரம் செய்கிறதுக்காக 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு கடாயில் 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைகிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். பாகுபதம் பார்க்க தேவையில்லை. நம்ம எடுத்திருக்க வெல்லம் பணியாரத்துக்கு மீடியமான இனிப்பாக இருக்கும். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். வெல்லத்தில் கல்மண் தூசி இருக்கும், அதை வடிகட்டுறதுக்காக இந்த மாதிரி சூடுபடுத்துகிறோம். நாட்டு சர்க்கரையாக இருந்தால் நேரடியாகவே நம்ம மாவு கூட அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வடிகட்டியில் வடிச்சு விட்டுறணும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கங்க. மாவும் சர்க்கரை தண்ணியும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுக்கணும். மாவளந்த கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து எனக்கு கரெக்டாக இருந்தது. பச்சை தண்ணி தான் நான் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம சர்க்கரையை கரைக்கிறதுக்காக 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தோம். மொத்தமாக அந்த மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் வச்சு கரைச்சி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரண்டியில் கூட ஈஸியாக கரைச்சிடலாம். எடுத்து ஊற்றுறதுக்கு மாவு ஈஸியாக இருக்கணும். கெட்டியாக இருந்தால் பணியாரம் உள்ளுக்குள்ளே வேகாது. இப்போ இதுதான் சரியான அளவு. மாவை கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. அடுத்ததாக கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா துருவின தேங்காய் 1 கைப்பிடி அளவு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இதை மாதிரி தேங்காயை நெய்யில் வதக்கிட்டு சேர்க்கும்போது பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக பொடிசாக கட் பண்ணிவிட்டு கூட நெய்யில் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவோ அதையும் இந்த மாதிரி நெய்யில் வதக்கிட்டு சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதக்குன தேங்காயை மாவு கூட சேர்த்துக்கணும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பணியாரம் ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக பணியார குழியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க. நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா எண்ணெய் சேர்த்து இந்த பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கங்க. நெய் சேர்த்து செய்யும்போது பணியாரம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா குழியிலையும் நெய் சேர்த்தாச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குழியில் ஊற்றிடணும். எல்லா குழியிலையும் மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாவு வெந்து நல்லா பொங்கியிருக்கு பாருங்கள். ஒரு பக்கம் பணியாரம் வெந்துருச்சு. குழியில் இருக்க எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுறணும். கோதுமை மாவில் இனிப்பு குழிப்பணியாரம் செஞ்சு பாருங்கள். ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸு சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அடுத்த பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடணும். இதே போல் 2 பக்கமும் நல்லா வேக வச்சு வெளியில் எடுத்துடணும். இப்போ நமக்கு பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கணும். எனக்கு 1 கப்பு மாவில் 15 பணியாரம் கிட்ட வந்தது. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டீ போடுற நேரத்தில் கோதுமை மாவில் பஞ்சு போல் பணியாரம் செய்கிற இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். Thank you friends.